இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த டிசைன் வந்து சூப்பராக நம்ம ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம். யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும்படி நம்ம சொல்லிடலாம். நீளம் வந்து 2 மடக்கி நான் 16 இன்ச்சு எடுத்திருக்கேன். உயரம் வந்து 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு உயரம் வேணும்னா நீங்கள் கூட்டிக்கோங்க. அகலம் மட்டும் நீங்கள் 16 இன்ச்சு அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு உயரம் ஒரு 9 இன்ச்சு வேணும், 10 இன்ச்சு வேணும், அதை மட்டும் நீங்கள் மாற்றி குறிச்சிக்கலாம். இப்போ வந்து அதே அளவுக்கு நம்ம லைனிங்கும் எடுத்துக்கலாம். எவ்வளோ தேவையோ நம்ம வெளிப்பீஸ் எவ்வளோ எடுத்தோமோ அதே மாதிரி உயரம் அகலம் மேலே எடுத்துக்கலாம். உயரம் 8 இன்ச்சு, அகலம் வந்து மடக்கி போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 16 இன்ச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நேர் பீஸில் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து நம்ம ஷார்ட் வீடியோவில் நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருந்தோம். அப்போ வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, பார்க்க ஈஸியாக தாங்க இருக்குது, ஆனால் ஸ்டிச் பண்ணுறது தான் கஷ்டம் அப்படின்னா. கஷ்டமே கிடையவே கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு கஷ்டம் இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த டிசைன் எவ்வளோ பெரிய டிசைன் இருந்தாலும் நம்ம ஈஸியான முறையில் நம்ம பிகினர்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது நம்மளுடைய வேலையவும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல புரியலையோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிப்ளை வந்து எப்போ நீங்கள் ரிப்ளை பண்ணாலும் உடனுக்குடனே நான் வந்து உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணிடுவேன். இப்போ 4 பக்கமும் நம்ம சுற்றி அடிச்சிட்டோம். ஒரு சாதாரண ஒரு பீஸில் 4 பக்கமும் சுற்றி அடிச்சுட்டு இப்போ நம்ம என்னென்ன குறிக்கணுமோ அதுக்கப்புறம் கரெக்டாக குறிச்சிக்கலாம். 16 இன்ச்சு அகலம், உயரம் வந்து 8 இன்ச்சு. இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். உங்களுக்கு அளவு தெரியலனாலும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த மடக்கு பகுதியிலேருந்து 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான டிசைனு. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம குறிச்சிக்கலாம். எங்கெங்கே நான் கோடு போடுறேனோ அதெல்லாம் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. மடக்கு பகுதியிலேருந்து 1.5 இன்ச்சு இந்த மாதிரி 1.5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு நம்ம குறிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சைடு மார்க்கர் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால் 2 பக்கத்துமே நம்ம 1.5 இன்ச்சை குறிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி நெட்டுக்கும் கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தைக்கிற பகுதி வந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ நான் வந்து இப்போ எப்பயும் போலே நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த வளைவு சேஃபாக நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து நம்ம நேர் பீஸாக இருக்கணும். இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த வளைவு சேஃபாக நம்ம கட் பண்ணணும். இது வந்து நேராக நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறுபடியும் அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம எல்லாமே லைனிங் பீஸு வெளி பீஸு எல்லாமே ஜாயின் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம தைக்க போகிறத கவனமாக பாருங்கள். இப்போ 2 மடக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு இந்த இடத்துல டாட் தையல் போட்டுட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த இடத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி சேமாக எடுத்து விட்டுட்டு 2 பகுதியிலையும் 2 மடக்கிட்டு சேமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணிக்கலாம். இந்த மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அயன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பக்கமும் மடிப்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே நம்ம அயன் பண்ணி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதே சேஃபில் 3 இன்ச்சுக்கு இன்னொரு 1.5 இன்ச்சு தையலில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் இப்போ இன்னதை எப்படி அயன் பண்ணுமோ அதே மாதிரி இந்ததையும் சேர்த்து 2 ஒன்றா பிடிச்சிட்டு மறுபடியும் இந்த 2 மடிப்பையும் சேர்த்தாப்பில் நம்ம இன்னொரு அயன் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு மொத்தமாக அடிச்சுட்டு நம்ம அயன் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். அப்படி அயன் பண்ணோம்னா நம்மளுக்கு அயனிங் வராது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம அயன் பண்ணிவிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம தைக்கும்போதும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம அயன் பண்ணி தைச்சோம் அப்படின்னா மடிப்பு வந்து சேஃப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த டிசைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சாதா துணியில் நீங்கள் தைச்சி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் வந்து புரியும். இப்போ 3வது 1.5 இன்ச்சு பீஸையும் நம்ம அடிச்சுட்டு அதே சேம் மெத்தடில் நம்ம அயன் பண்ணிக்கலாம். இப்போ 3 பகுதியுமே ஒரே ஈவனாக கொண்டு வந்து அந்த மடிப்புலாம் ஒரே இடத்துல நம்ம கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு 3 மடிப்புமே சேர்த்தாப்பில் அதை அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மடிப்பு சேஃபு இந்த பக்கமும் வந்துடும், இந்த சைடும் வந்துடும். நல்லா எடுத்து விட்டுட்டு 2 பக்கத்துமே ஈவனாக வர்ற மாதிரி நம்ம அயன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அயன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம அயன் பண்ணதுனால இந்த மடிப்பு வந்து நம்மளுக்கு தனியாக தெரியும். அந்த மடிப்பை வந்து நம்ம மடிப்பு பக்கம் இல்லாமல் அப்படியே திருப்பி நம்மளுக்கு வந்து மாறி வேறு பக்கத்து நம்ம தைக்கணும். மடிப்பு பக்கம் இல்லாமல் நம்ம இந்த சைடு ரிவர்ஸ் தைக்கிற மாதிரி மடக்கி தைக்கணும். அப்போ மடக்கி தைக்கும்போது நம்மளுக்கு ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு தனியாக தெரியும்.
இப்போ அதே மாதிரி அந்த பக்கம் மடிக்கும்போது இந்த சைடு இல்லாமல் இந்த பக்கம் மாற்றி மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிடுறோம். நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பப் ஸ்லீவ் போட்டிருக்கோம். ஆனால் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம ஒரே பக்கத்தில் மடிக்கிற மாதிரி போட்டிருப்போம். இதில் வந்து நம்ம மாற்றி மாற்றி மடிக்கிறோம். அந்த சைடு இந்த சைடு நம்ம மாற்றி மாற்றி மடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம ஈஸியாக வந்து இந்த டிசைன் வந்து தைச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்லீவ்லேயும் நான் 2 கையுமே தைச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த இடத்துல வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். இதில் பைப்பிங் கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம அதில் லேஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து ரெடி ஆயிரும். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். ஒவ்வொரு டிசைனும் ஈஸியான முறையில் பிகினர்ஸுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் ஒவ்வொரு டிசைனும் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு டிசைனில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு புரியலையோ, இந்த இடத்துல புரியலை அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ரிப்ளை வந்து நான் கமெண்டில் கொடுப்பேன். அப்படி கமெண்டில் கொடுத்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் அது ஒரு வீடியோவாக கூட உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு கோல்டன் லேஸ் வச்சு நம்ம அடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த சைடுமே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தைச்சிட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம கை வளைவு நம்ம கட் பண்ணி அந்த குடஞ்சி வெட்டுற பகுதியில் நம்ம குடஞ்சி வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும். இதில் வந்து ஒரு பாசி வச்சு நம்ம தைக்கணும். அதை தைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் நம்ம பாசி வைக்க போகிறோம். நம்ம எல்லாமே வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ண இந்த பகுதியில் இருந்து நம்ம ஒரு பாசி, இதில் ஒரு கோல்டு பாசி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கோல்டு கலர் லேஸுக்கும் இந்த கோல்டன் பாசிக்கும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 பாசி நம்ம வச்சுக்கலாம். கீழேருந்து குத்திட்டு பாசி கோர்த்துட்டு நம்ம அப்படியே கீழே கூடி குத்திட்டு அப்படி லாக் போட்டு இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரவுண்டில் வந்து ஒரு லேஸ் வச்சுட்டு கைக்கும் லேஸ் வச்சு நம்ம சிம்பிளாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சது அப்படின்னா புரிஞ்சதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா எந்த இடத்துல புரியலையோ அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்டில் ரிப்ளை கண்டிப்பாக வந்து நான் அனுப்புவேன். அப்படி உங்களுக்கு கமெண்டில் புரியலைன்னா கூட நான் மறுபடியும் ஒரு வீடியோவை போட்டு கூட உங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு பார்க்குறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.